என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கான வீடியோ தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நம்ம திருக்குறள்ல படிச்சிருக்கோம். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். சரியா? நம்ம ஒழுக்கத்தோடு இருந்தா நம்ம உயர்வான நிலைக்கு செல்லலாம். நம்ம ஸ்கூலில் பேசிக்காக என்ன சொல்லி தராங்க? ஒழுக்கம், அடிப்படை ஒழுக்கம். நம்ம ஒழுக்கமாக இருக்கும்போது மற்றவங்ககிட்ட நம்ம பணிவாக பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பேசுவோம். நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கணும் தோணும். நல்ல விஷயங்கள் தான் நம்ம மனசில் தோணும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட பணிவாக பேசணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் தோணும். ஆசிரியர்களை மதிக்கணும்னு தோணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா அப்பாவுக்கு நல்ல உண்மையாக இருப்போம், நல்லா படிப்போம். ஆசிரியர்கள் சொன்னதை ஒழுங்காக படிச்சுட்டு வருவோம். அவங்ககிட்ட எதிர்த்து பேச மாட்டோம், பணிவாக பேசுவோம், பெரியவர்களை மதிப்போம். நமக்கு நல்ல சிந்தனைகள் தான் தோணும். சரியா? நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். லேர்ன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவோம். அப்படி தானே? அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் சேர்ந்து வெற்றி பெறணும், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு தோணும். அப்படி தானே? அது மட்டும் இல்லாமல் இதையும் சொல்கிறேன், நம்ம ஒழுக்கத்தை ஒரு நாளும் கடைப்பிடிக்காமல் இருக்கக்கூடாது. ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். ஒரு கெட்ட நேம் எடுக்க அரை செகண்ட் ஆகாது, ஆனால் நல்ல நேம் எடுக்க ரொம்ப கஷ்டப்படும். அதனால நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு செல்லலாம். சரியா? என் அன்பு மாணவ செல்வங்களே, இதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்.